ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா உறவுகளையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நம்மளுக்கு எந்த ஒரு ரத்த உறவும் இல்லாம, ஆனா கிடைக்கிற ஒரு உறவு. அது மட்டும் இல்லாம நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். நம்மளோட கஷ்டத்தையும் சரி, நஷ்டத்தையும் சரி எல்லாத்தையுமே சொல்லுவோம். அதே மாரி அவங்க கிட்ட நம்ம அவங்களோட கஷ்டங்களையும் கேட்டுப்போம். இந்த மாரி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு உறவே வந்து ரொம்பவே புனிதமான, அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த, அப்படி ஒரு ஃப்ரெண்டா இருந்த ஒருத்தரே தனக்கு ஒரு துரோகத்த பண்ணும்போது, அது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம அடிக்கிறது, திட்டுறது, நம்மள பத்தி தப்பா பேசுறது அப்படின்றது வேற. அதையும் தாண்டி ஒரு உயிர எடுக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது போகுமா? கண்டிப்பா போகும். அப்படின்ற அளவுக்கு தான் இங்க ஒரு விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. இந்தோனேஷியால இருக்கக்கூடிய 2 பெண்கள் ரொம்பவே க்ளோஸா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக தன்னோட ஃப்ரெண்டையே கொலை பண்ற அளவுக்கு போகணும்? அப்படின்றத இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரியில வந்து பார்க்க போறோம். இது இந்தோனேஷியால ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு வழக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டோரிய பத்தி தான் டீட்டெயிலா நம்மளோட சேனல்ல வந்து பேச போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட கிரைம் ஸ்டோரி சீரிஸ்ல இது வீடியோ நம்பர் 30. நீங்க நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தோனேஷியால பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலமான ஒரு காஃபி ஷாப் இருக்குங்க. அந்த காஃபி ஷாப்ல ஒரு பெண் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. நார்மலாவே இல்ல. ரொம்ப பதட்டமா அங்கேயும் இங்கேயும் நடக்கிறது, பாத்ரூமுக்கு போறது அப்படின்ற மாரி ரொம்பவே அவங்க வந்து அவங்களோட பதட்டம் அப்படின்றது அவங்களோட ஃபேஸ்லயே தெரியுது. அங்க இருந்த அந்த டீ கடையில வேலை செய்ற அந்த காஃபி ஷாப்ல வேலை செய்யக்கூடிய அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஒர்க்கர்லாம் ஏன் இவங்க இந்த அளவுக்கு பதட்டமா இருக்காங்க? மத்தவங்கலாம் நார்மலா உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்காங்கன்ற மாரி அவங்க கூடவே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு வந்து வராங்க. ஃப்ரெண்டு வந்ததுமே நார்மலா உட்காந்து 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்க பேர் வந்து ஜெசிகா. ஓகேங்களா? வந்தவங்க பேர் பார்த்தீங்கன்னா மிர்னா. இவங்க 2 பேரும் ரொம்ப நாளா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. கிட்டத்தட்ட வந்து ஸ்கூல் படிச்ச காலத்துலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதனால 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது, பேசிக்கிறது அப்படின்றது ஒரு சர்வசாதாரண விஷயம். அப்படிதான் அன்னைக்குமே அவங்க அந்த பிளான் பண்ணி அந்த மாரி மீட் பண்ணி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் காஃபியும் குடுக்கப்படுது. 2 பேரும் காஃபி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, மிர்னா வந்து அந்த இடத்துலயே திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்தவங்கள அங்க இருந்த ஜெசிகா, அப்புறம் வந்து அந்த காஃபி ஷாப்ல வேலை செஞ்சவங்க எல்லாருமே உடனே வந்து அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஆனா போற வழியிலேயே மிர்னா இறந்து போயிடுறாங்க. இது இந்த மாரி மிர்னா இறந்த செய்திய கேட்டதும் அவங்க ஃபேமிலி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வந்து நல்லாவே காலைல பேசிட்டு போன பொண்ணு, திடீர்னு வந்து இல்ல அப்படின்னும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க உடம்புலயும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதாம். திடீர்னு ஏன் மயக்கம் போட்டு விழணும்? திடீர்னு ஏன் இப்படி வந்து இறந்து போணும்? அப்படின்றது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்ப வந்து பிரேத பரிசோதனைக்காக எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிர்னாவோட பாடியில பார்த்தீங்கன்னா, அவங்கள வாய சுத்தி வந்து திடீர்னு பிளாக்கனிங்கா ஆக ஆரம்பிக்குது. அதாவது கருப்பாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க உடம்பே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு ஒரு சந்தேகத்த உருவாக்குது. அதனால அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதாவது போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது நடத்தப்படுது. அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, அந்த காஃபி ஷாப்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து போலீஸ் வந்து தரோவா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ஆச்சு? எதனால அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க? அப்படின்றத பார்க்குறாங்க. அப்ப நார்மலா வந்து காஃபி எல்லாருக்கும் குடுக்குற மாரி அவங்களுக்கும் குடுக்குறாங்க. நார்மலா காஃபி வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே தான் இந்த மிர்னா அப்படின்றவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே புரியலையே! அப்பன்னா அந்த காஃபி எல்லாரும் குடிச்சவங்க எல்லாருக்கும் எதனா ஆயிருக்கணுமே! ஏன் இவங்களுக்கு மட்டும் பர்ட்டிகுலரா ஆகுது? அப்படின்றது ஒண்ணுமே அவங்களுக்கு புரியவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த காஃபியோட அந்த சாம்பிள் இருக்கு இல்லைங்களா? அத வந்து லேபுக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம மிர்னா வச்ச அந்த காஃபி கப் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த காஃபி கப்பும் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பப்படுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்க டைம்லயே, ஒரு நாள்லயே சுத்தி அந்த நாட்ல இருக்கக்கூடிய எல்லா டெலிவிஷன்லயும் இந்த நியூஸ் அப்படின்றது பரவ ஆரம்பிக்குது. இந்த காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சவங்க இந்த மாரி வந்து திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காஃபி ஷாப்பையும் சுத்தி நெறைய கான்ட்ரோவர்சிஸ் அப்படின்றது போக ஆரம்பிக்குது. அதுல தான் குறிப்பா இந்த ஜெசிகா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃப்ரெண்டு. அவங்க மேலயும் ஒரு சிலர் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நீங்க வந்து அவங்க மட்டும் தான் அவங்க கூட இருந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. ஏன் நீங்க அவங்கள சந்தேகப்பட மாட்றீங்க?
அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அப்படின்றது கசிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி நிறைய பேரும் அந்த ஜெசிகா மேலே ஒரு டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் வந்து மெயினாக ஏதோ பண்ணியிருக்காங்க, இல்லைனா எல்லாரும் நல்லா இருக்கும்போது அந்த காஃபியில் மட்டும் எப்படி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜெசிகாவை போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜெசிகாவை விசாரிக்கும்போது தான் பல பகீர் உண்மைகள் அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லலைங்க. சுற்றி இருக்கவங்ககிட்டலாம் விசாரித்து அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சில எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஜெசிகா ஒரு சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூல் டைம்லேருந்தே ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ்லேயும் அவங்களோட நட்பு அப்படின்றது தொடர்ந்துருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னியில் தான் இவங்க வந்து காலேஜ் வந்து 2 பேரும் படிச்சிருக்காங்க. அப்படி காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம்லேயே நல்லா க்ளோஸாக இருந்திருக்காங்க. அவங்களோட படிப்பு முடிகிற வரைக்குமே நல்லா க்ளோஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிர்னா பேக் டு இந்தோனேஷியா, அவங்க இந்தோனேஷியாவுக்கு போயிட்டாங்க அவங்களோட ஃபேமிலி கிட்ட. ஆனால் ஜெசிகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கவே 7 இயர்ஸ்க்கு பக்கம் தங்கியிருக்காங்க. அங்கேயே தங்கியிருந்து அவங்களோட ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஜெசிகா பார்த்தீங்கன்னா மென்டலி டிஸார்டர், ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு மைண்டில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. அதாவது மனநல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 4 டைமுக்கு மேலே சூசைட் அட்டெம்ப்ட் அப்படின்றத அந்த ஜெசிகா பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட க்ரைம் அப்படின்றதும் இருக்குது. அதாவது ஒரு டைம் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி அதனால் வந்து போலீஸ் அவங்க மேலே ஒரு கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க மேலே ஒரு சில வழக்குகளும் இருக்குது. அதே டைமில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாகவும் இருந்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட்லேயும் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து மிர்னாக்கு தெரியவே தெரியாதுங்க. மிர்னா வந்து எப்பயும் போல் அவங்க எப்படி காலேஜில் பழகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க அந்த இந்தோனேஷியா வந்ததுக்கப்புறமும் அவங்ககிட்ட பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் நடந்தது. மிர்னாக்கு இவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்ற எந்த ஒரு விவரமும் பாவம் அவங்களுக்கு தெரியாது. இதுதான் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட உயிரையே பறிக்கிற அளவுக்கு கொண்டு போச்சு. சரி, ஏன் நீங்கள் வந்து மிர்னாவை இந்த மாதிரி வந்து பண்ணீங்க, என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் பயங்கர ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா அந்த ஜெசிகா அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஸ்டேஜ்லேயும் எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பிலீவபிள்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க. ஃபஸ்ட்டு அவங்க பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மிர்னா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜெசிகா கிட்ட ஒரு சில அட்வைஸ் சொல்லியிருக்காங்களாமா. அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காங்கன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உன்னை ரொம்பவே ரஃப்பாக நடத்துகிறான், ரொம்ப ட்ரக் யூஸராக இருக்கான், அவன் கெட்டவன், நீ அவனுக்குள்ளே வந்து சேர்ந்து பழகாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஜெசிகாவுக்கு சுத்தமாக பிடிக்கலையாம். அதே மாதிரி மிர்னாவோட மேரேஜ் லைஃப்பும் சரி லவ் லைஃப்பும் சரி நல்லா போயிட்டு இருந்தது. ஜெசிகாவுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறதும் ஒரு பொறாமையை ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் வந்து ஜெசிகாவை இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்கு. அப்படி என்ன தாங்க பண்ணாங்க மிர்னாவை கொல்றதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அந்த கெஃபேல காஃபி கப் கொண்டு வந்து வைக்கும்போது இவங்க ஒரு காஃபி கப் அதே மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதில் சைனைடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்கங்க. அதாவது காஃபியில் சைனைடு, பார்த்துக்கோங்க, காஃபியில் சைனைடு. இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த காஃபியில் சைனைடு கலந்ததுக்கப்புறம் இவங்க நார்மலாக ஒரே மாதிரி கப்பு இருக்கிறதுனால கண்டுக்கல, எடுத்து குடிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. மற்றபடி வந்து இதில் காஃபி ஷாப் மேலேயும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. இவங்க தான் பண்ணியிருக்காங்க இவ்வளோ வேலையும். இதை வந்து போலீஸ்கிட்ட அவங்களே கிளியராக ஒத்துக்கவும் செஞ்சிடுறாங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு கூட வந்து ஒரு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தர் இந்த அளவுக்கு போவாங்களா அப்படின்றது இந்தோனேஷியாவில் பல பேருக்கு ஒரு பயத்தை உருவாக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது மிர்னாவோடது. அதில் சைனைடு இருந்தது கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது அவங்க வந்து சைனைடு சாப்பிட்டதுனால தான் இறந்து போயிருக்காங்க, காஃபியில் தான் சைனைடு இருந்தது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களோட வயிற்றுலேயும் அந்த சைனைடு பார்ட்டிகல்ஸை எடுக்கிறாங்க அந்த காஃபியில் இருந்ததெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜெசிகா என்னென்னமோ பண்ணி அவங்களோட அந்த வழக்குலேருந்து எப்படியாச்சும் மீண்டு வரணும் அப்படின்னு பல முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு பலிக்கலைங்க. ஏன்னா எல்லா எவிடன்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்றது ஜெசிகாவுக்கு விதிக்கப்படுது. இப்போ அவங்க அந்த சிறை தண்டனையில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இந்த வழக்கு அப்படின்றது இந்தோனேஷியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட 5 வழக்குகளில் ஒன்றுங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே நம்ம பார்த்து தாண்டா பழகணுன்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குது. அவங்கள பற்றி நம்ம எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்கள பற்றி தெரியாத விஷயங்களும் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பழகணும் அப்படின்றத இந்த விஷயமா நம்ம சொல்ல வர்றது. அதே மாதிரி எப்போயுமே வெள்ளந்தியாகவும் இதாகவும் இருந்துடாதீங்க. ஒருத்தரோட நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஒரே மாதிரி ஒரு மனுஷன் எப்போயுமே இருக்க மாட்டான் அப்படின்றதையும் தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட பழகணும் அப்படின்றது தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் மிர்னா பார்த்திங்கன்னா அப்பாவி தான். அவங்க வந்து எப்போயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்,
நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க கொடுத்தது சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்றது அவங்க எதிர்பார்க்கல. அவங்களோட உயிரே அதனால் போயிடுச்சு. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே உஷாராக பண்ணணும். யாராக இருந்தாலும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நம்ம பார்த்து தான் பழகணும் அப்படின்றத இந்த விஷயம் மூலமாக நம்ம சொல்ல வர்றது. இந்த கிரைம் ஸ்டோரி மூலமாக நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பலவிதமான கிரைம் ஸ்டோரிஸ், பல நாடுகள் சம்மந்தப்பட்ட கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாமே நம்மளோட சேனல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கிரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.